பொருளாதாரம் வீழும்போது எல்லோரும் வீழ்வதில்லை. சிலர் உடைகிறார்கள். சில அந்த கேள்வி. அப்போ கேள்வி இதுதான், யார் தப்பிப்பான்? பலர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் பாதுகாப்பு என்று. ஆனால் சாணக்கியர் எச்சரித்தார், பணம் மட்டும் போதாது. ஏனெனில் சிந்தனை இல்லாத பணம் நீர் இல்லாத கிணறு போல. தேவைப்படும் நேரத்தில் அது உதவாது. பொருளாதாரம் சரிந்தால் முதலில் பாதிக்கப்படுவது வருமானம் அல்ல, பயம்தான். பயத்தால் தவறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அவசர செலவுகள், தேவையற்ற கடன்கள், கண்மூடி நம்பிக்கைகள். புத்திசாலி முதலில் செய்வது இதுதான். தன் செலவுகளை பார்ப்பான். தேவை மற்றும் ஆசை இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்தவன் அந்த நேரத்தில் தப்பிப்பான். ஆடம்பரத்தை குறைப்பவன் சுதந்திரத்தை வாங்குகிறான். கடன் என்பது சங்கிலி. பொருளாதாரம் வீழும்போது அந்த சங்கிலி இன்னும் இறுக்கமாகும். அதனால் புத்திசாலி கடனை குறைப்பான், அவசியமில்லாத இஎம்ஐகளை விலக்குவான். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், புத்திசாலி ஒரே வருமானத்தை நம்பி உட்கார மாட்டான். சிறிய திறன்களை வளர்ப்பான், புதியதை கற்றுக்கொள்வான். சூழல் மாறினாலும் தன்னை மாற்றிக்கொள்வான். நிலைமைகள் ஒருவரை வெற்றியாளனாக்காது, அவற்றை எதிர்கொள்ளும் சிந்தனையே ஒருவரை உயர்த்தும். ஒரே பொருளாதார வீழ்ச்சியில் ஒருவர் தப்பிக்கிறார், மற்றொருவர் வீழ்கிறார். நீங்கள் யார்? இன்றே முடிவு செய்யுங்கள்.